உலகம் இன்னும் பாடுகளுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. உலகம் இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்குது. உலகத்தில் அன்பே இல்லை. முன்னாடி மாதிரி யாருமே என்ன இல்லை, அன்பாக இல்லை, கரிசனையாக இல்லை, நேசமாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு நெருக்கங்கள் உண்டு, ஆனால் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு எதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையின் எந்த சோதனைகளையும் எப்படிப்பட்ட சூழலையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவ ஆவியானவர் தான் தேவை. நம்மனா உடனே என்ன பண்ண ஆரம்பிப்போம், எனக்கு இப்படி தான் நடக்கும், நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே அடுத்து ஏதாவது ஒன்று வந்து நிற்கும், இப்படியே தான் நம்ம பேசுவோம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா பாடுறாரு. அவ்வளோ அவமானப்பட்டு, அதாவது ஒருத்தருக்கு முன்னாடி அவமானப்படல, இதெல்லாம் சூழல் பாருங்க. நம்ம மட்டும்தான் கஷ்டம். நம்ம அந்த பிசாசு நம்ம மனசில் வைக்கிற முதல் போய் என்ன தெரியுமா, உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. அப்படிதானே, கரெக்டாக இல்லைங்களா? ஏதாவது ஒன்று நடந்து, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, இப்படி தான் உங்கள் மனசு பேசும். நம்மளை விட மோசமாக நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அதை முதல்ல மனதில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளை நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இது இந்திய தேசம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு தேசத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. கஷ்டம். நம்ம நிறைய இந்திய தேசத்தை குறை சொல்வோம், ஆனால் நான் சொல்லுவேன், இந்த தேசத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். இப்படி ஒரு பண்புள்ள தேசத்தில் நம்மளை பிறக்க வைத்ததுக்காக. அல்லேலூயா. நம்ம கலாச்சாரமே ஒரு அளவுக்கு பைபிள் கல்ச்சரோட ஒத்த கலாச்சாரம் தான் நம்ம கல்ச்சரே. அப்படி ஒரு நல்ல கலாச்சாரம் உள்ள ஒரு எல்லைகளுக்குள்ள கர்த்தர் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்காக. அல்லேலூயா, ஆமென். இந்த சோதனையில துரத்தி விடுபடும் போது, அசிங்கப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படுத்தி, இவன் பைத்தியக்காரன்டா, இவன் தாவீது இல்லை, இவனை துரத்துங்கடா அப்படின்னு ராஜா சொல்ல, அபிமெலேக்கு சொல்ல, இவன் துரத்தி ஓடி வரும்போது இவர் எப்படி பாடிருக்கணும், ஏன்பா என்னை கைவிட்டீங்க, நான் இப்படி அசிங்கப்பட ஏன்பா என்னை விட்டீங்க, அப்படிதானே பாடியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பாடினார் முதல் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு துதி ஆடை தான் பதில். அல்லேலூயா.